அதிமுகவின் இன்றைய நிலைமையை வெளியே சொல்ல முடியாமல் அந்த கட்சி தொண்டர்கள் அவதிப்படுவதாக தவிக தலைவர் விஜய் விமர்சித்திருக்க, அதிமுக யார் கையில் உள்ளது என்பது கூட தெரியாமல் சிலர் கட்சி தலைவராக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர்கள் இருவரும் பேசியதை தற்போது பார்க்கலாம். எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சவர்? ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது கேட்கிறார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக. இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறது சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேரோ அண்ணா திமுக தொண்டர்கள், அனுதாபிகள். ஆகவே இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை நான் இஷ்டம் போல் பேசுகிறார். ஆனா அண்ணா திமுக அப்படி இல்லை.